இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். ஸோ லியோ படத்துல நீங்க இருக்கீங்கன்னு விக்ரம்ல என்ன கமல் சாருக்கும் அந்த குழந்தைக்குமான அந்த இமோஷன் இருக்குல்ல, அதுதானங்க படம். அதுதானே படம். எதுக்காக அவ்வளோ பெரிய வார் நடக்குது? மாரி செல்வராஜ் சார் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு படம் ஒரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்காங்க. என்னடா அது ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வெவ்வேறையா இருக்கு. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அது ரெண்டாவது அவங்க ஹேண்டில் பண்றதெல்லாம் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல். அதை பார்க்கறதுக்கே நமக்கு அப்படியே நின்று நான் உங்களுக்கு ஷார்ட்ல நான் கூப்பிட்றேன், இருங்கடா டே இப்போ பார்க்குறேன் இருங்கடா டே, இப்படிலாம் ஒரு ஹேண்ட்லிங் பார்த்ததே கிடையாது. சும்மா பசங்க சிரிப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏன்னா நீங்கள் வேற அப்படிமா நிற்கிறேன் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சாதாரணமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரேமில் வந்து இப்போ 2000 பேர் நிற்கிறாங்க, ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்ன மாதிரியான கோஆர்டினேஷனு அதாங்க. அது வந்து அந்த எக்ஸிக்யூஷன்றது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கற்றுக்கணும் நிஜமாவே. நீங்கள் அப்படி பண்ணுற ஆட்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து இப்படி தம் அடிக்கலாமா, வேணாங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அவரே யோசிப்பார், அடா ஆமாம் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் விட்டுருவீங்க. 1000 விஷயங்கள் நல்ல விஷயம். இப்போ தன்னை ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு வச்சு பண்ணார்ல, யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாங்களே? ஒரு பொலிட்டிஷியன் சொல்லுங்களேன். இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு, அது 2 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வாங்கினவங்களுக்கு 10th +2 அத்தனை பேருக்கும் சேர்த்து வச்சு ஒரு மனிதர் காலையிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நின்று அத்தனை பேர் ஃபேமிலி கூட நின்று ஃபோட்டோ கொடுத்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி, ஒரு பொண்ணுக்கு வயர் நெக் இப்படிலாம் கொடுத்து வயர் நெக்லஸ்லாம் கொடுத்து அவர் அவ்வளோ. ஸோ இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு ஒரு மோஸ்ட் வாண்டடான படத்துலேயே நடிக்கிறீங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்தது. ஸோ லியோ படத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையா? இல்லைங்க, அது வந்து சம்மந்தப்பட்ட படக்குழு தான் அது சொல்லணும். பட் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதான் எனக்கு பெரிய அது சந்தோஷமாக தான் நான் பார்ப்பேன் நான். ஏன்னா வந்து நீங்கள் முதல்ல கதை சொன்ன ஒரு நடிகருமே விஜய் சார் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். போய் சொல்ல மாட்டேங்க. இப்போ அது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அது வந்து நம்ம ஒரு விஷயத்துல இருக்கோம் அப்படின்னா அதை நீங்க சொல்லணும், அது நான் சொல்லக்கூடாது. ஆமா, அது அதனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நான் உண்மையிலே பயங்கரமா சந்தோஷப்படுவேன். உங்களோட சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் சினிமா ஆர்வம் இல்லாமல் தான் நீங்கள் சென்னைக்கு வந்த ஒரு ஆள். ஸோ இந்த ஊரில் இருக்க வேண்டான்னு சென்னைக்கு வந்த ஆள் தான். ஸோ வந்து இங்கே வந்து நிறையா விஷயங்கள் பண்ணி வந்து டைரக்ஷன் தான் நம்மளோட ஒரு எல்லை அப்படின்றத எப்போ முடிவு பண்ணீங்க? எந்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதை காரணமாக இருந்துச்சு? நான் கொஞ்சம் சுமாராக பாடுவேன். ஆமாம்மா, அது சும்மா பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் போயிட்டு நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் சந்திக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா வந்து இதுக்கு வந்து மியூசிக் தெரிஞ்சிருக்கணும், ஐ மீன் கர்நாடிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது சங்கீதம் தெரியாமல் வந்து பாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அப்படியா, சரி சங்கீதம் இதெல்லாம் வந்து பாடுறவங்களை எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணுறது அப்படின்னா அது டைரக்டர் தானே, நம்ம ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது? ஓகே, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம டைரக்டர் ஆகுமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு வேணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு தேடுதல் இருந்தது. ஏன்னா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் நான் கேன்டீன் பாய் ஆக்சுவலி. ஸோ அங்கே வந்து பயங்கர ஜாலியாக எல்லாம் வந்து அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே சொல்லுவாங்கள்ல, இது இளவரசி சார் சொல்லுவார் பொற்காலம் படத்தில், காலி நாங்கள்லாம் அடிச்சு புசுன்னு அடிச்ச சென்னில் ஊரே மனத்து கிடந்துச்சா அப்படிம்பாரு. அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படி ஒரு மனமாக இருக்கும். அந்த பர்ஃப்யூம் வாசனையோட எல்லாம் அப்படி ஒரு பாஷான அந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அப்படி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம அந்த வேலை செஞ்சும்போது அது வேற ஒரு உலகமாக இருந்துச்சு. லைஃப் பயங்கர ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு ஊர்லேருந்து வந்த புதுசு. ஸோ எடுத்த உடனே வந்து அப்படி ஒரு பெரிய கேம்பஸ்குள்ளே நம்ம வந்து அதை விடும்போது அது ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாடுள்ள ஒரு கேம்பஸ் அது. பட் அங்கே ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இருக்கும். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாலே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு கேம்பஸ் இல்லை. ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து சடனாக உள்ளே நுழைஞ்சு ஒரு அதிகாலை மார்கழி மாதம் ஒரு 4 மணிக்கு உள்ளே கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ வேறையா நமக்கு அப்படியே ஒரு காதல் தேசத்தில் அப்படி ஒரு ஷார்ட் ரிவீல் பண்ணுவாங்கல்ல, அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கோம் ஷார்ட்ல, அந்த மாதிரி கல்லூரி சாலை அப்படின்னு அந்த ஒரு மூட்ல அப்படியே விடிஞ்சு வந்துச்சு பார்த்தா அப்படி ஒரு அழகழகான பெண்கள் ஆண்கள் அப்படியே ஒரு மாதிரி நமக்கு
பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது, என்னங்க எங்கடா இருக்கும் நம்ம அப்படின்னு. ஸோ அப்படியே லைஃப் செம்ம ஜாலியாக தானே போயிட்டுருக்கு அப்படின்றது போது அங்கே இருக்கிற ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் வந்து என்னடா வாழ்க்கை இப்படியே ஓட்டிடுவீங்களா அப்படின்னாங்க. ஸோ அங்கே தான் நமக்கு ஸ்பார்க் ஆகுது, ஐயோ என்னடா அது, ஆமாம் இல்லை லைஃப் இப்படியே போயிடுமா, எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் சரி நமக்குள்ளே என்ன இருக்குது, ஓகே சுமாராக பாடுவோம்ல, சரி வா எதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு ஒன்று போகும்போது அது வேறையாக மாறுது. அப்போது டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணுவோம், அசிஸ்டன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours கேப்பில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஓகே. ஸோ அதில் கிளம்பி ஒவ்வொரு கோடம்பாக்கம் வாசல்கள் எல்லாத்தையும் கதவை தட்டி, எனக்கு இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் வரும்போது தான் விஜயகுமார் சார் வந்து அங்கே தான் வந்து எனக்கு வந்து ஒரு பழக்கமானது. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே போய் அவரை வீட்டில் பார்ப்பேன். ஸோ அது அங்கே தான் நான் வந்து கேன்டீனில் வேலை செய்கிறேன்றது தெரியும். பட் அங்கேயே என்ன என் பையன் அப்படிம்பார். ஸோ அதுதான் இன்ன வரைக்கும் அது பயங்கர உயிர்ப்போடையே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன அப்படின்னு வரும்போது தாமு, நடிகர் தாமு, அவர் தான் என்ன பாலச்சந்திரன் சார்கிட்ட சேர்த்துட்டாரு. ஓகே. ஸோ அப்படிதான் அது கேரி. அவரோட டெலிஃபிலிம்ஸில் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜன்னல், பிரேமி, காசலவநேசம், அது விகடன் இதில் கூட ஆமாம் அது இது பண்ணாருன்னு நினைக்கிறேன், சாரி தெரியல. பட் அது ஒரு 3 சீரியலில் நான் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணேன் நான். ஸோ அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அது வந்து 1-2 சொல்ல முடியாது. ரெண்டாவது நம்ம போய் சேர்ந்த புதுசு அது எல்லாமே பிரமிப்பாக தான் இருக்கும். என்னடா தெரியும் அப்படின்னாரு தாமுன்னுட்ட டைரக்டர் பார்த்து, என்னடா தெரியும் அவனுக்கு. நான் அவருக்கு பதில் சொன்னேன், கற்றுக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு. அடுத்த வாரத்தை அவர் அவனை விட்டுட்டு போடா அப்படின்னாரு. இந்த 3 விஷயம் தான் நடந்தது. டைரக்டர் கேவி சார் வந்து தாமுட்ட என்ன தெரியும் அப்படின்னாரு, நான் சொல்கிறேன் கற்றுக்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு. அடுத்த வாரத்தை அவர் அவனை விட்டுட்டு போடான்னாரு, நான் அசிஸ்டன்ட் சேர்ந்துட்டேன். ஸோ இதுதான் கூப்பிட்டு வச்சு எனக்கு அப்படி சொல்லி கொடுப்பாரு, வா உங்க எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு நீ இந்த வேலையை மட்டும் செய். அது என்ன ஏர் கூலர் இருக்குல்ல, அவர் போய் உட்காந்துனா மானிட்டர் வச்சுருவாங்க, சேரு. ஸோ அங்கே ஏர் கூலர் எடுத்து வைக்கணும். இப்போ வேற ஒரு பிளாக் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மானிட்டர் எடுத்து வந்து வைப்பாங்க, சேரு, நான் அந்த ஏர் கூலர். இப்படி தான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். பட் ஒரு மாதம் பாரு இது, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அடுத்தடுத்து என்ன வேலைன்றதை அப்படின்றத ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நான் அந்த 2வது 3வது நாள் வந்து நான் ஓகே அடுத்து என்ன செய்கிறாங்க, கிளாப்பு, ஓகே யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது கிளாப் என் கையில் வருது. ஸோ சொல்லி கொடுப்பாங்க. என்னென்னா ஓகே நம்பர் எங்கே கொடுக்குறதுன்றது தெரியாது. கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தர் பார்த்திபன் ஒருத்தர் இருப்பார், இப்போவும் அவர் ஞாபகம். அவர் நான் எங்கே நம்பர் கொடுக்கணும், யோ குடியாங்க அப்படின்னுருவார். நான் ஓகே ரெடி கேமரா அப்படிம்பார், சாரி கிளாப் அப்படிம்பார் டைரக்டர். போய் இப்படி நீட்டுவேன். அது நீட்னா அப்படியே அந்த சேர் அப்படி டமால் அந்த பாட்ஷாவில் ரஜினி சார் தள்ளி விடுவார்ல, ஸ்டைல்னா அப்படி ஒரு ஸ்டைலுங்க கேபி சார். ஐயோப்பா அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கும். மேபி அந்த ஸ்டைல் தான் வந்து ரஜினி சார். உண்மை அதுதான். அப்படி சேர் அப்படி தள்ளி விட்டுட்டு எந்திரிப்பாரு, கம்மாட்டி என்ன திட்டுறதுக்கு. ஐயோ என் புராணத்தை வாங்கலாம் டமால் வந்து இந்த கிளாப்பை புடிங்க இப்படி வீசிட்டு இளவு ஓ என்னன்னா அது கொடுக்குறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில். ஸோ அவர் வந்து மானிட்டர் டீப்பாக பார்த்துட்டு டப்புன்னு வந்துன்னா அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அந்த கிளாப் வந்துட்டு போச்சு அப்படின்னா அங்கே ஆர்டிஸ்டோட மேலே இருக்க அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் போல. இது நமக்கு தெரியாது. அந்த கேமரா அசிஸ்டண்ட்டு சொல்லலாம்ல, போய் அங்கே கொடுங்க, இது இங்கே தான் ஃபோக்கஸில் இருக்குது, அங்கே கொடுங்கன்னு சொல்லலாம்ல, குடியா தெரியும் அப்படின்னு. நம்ம ஆர்வத்தில் டப்புன்னு விட்டோம், யார் இவங்ககிட்ட கிளாப் கொடுத்தது பாபு அப்படிம்பாரு அசிஸ்டன்ட் டைரக்டர். மறந்து எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு திட்டி நம்ம போய் ஓச்சரா காலிடா, நம்ம அவ்வளோதான், இனிமேல் நம்ம வீட்டுக்கு போகிறோம், எங்கேயாவது ஓரம் வந்துட்டு தான் ஷார்ட் முடிச்சு எங்கடா அப்படிம்பாரு. திருவண்ணாங்க வா கிளவு, எது தெரியலனால மூஞ்சில் கொடுக்க வேண்டியது தானே, வரும்ல நடிக்கிறவங்க மூஞ்சி தெரியுதுல்ல, அங்கே கொடுத்தா நம்பர் வரும்ல, யார் உனக்கு சொன்னது அப்படிம்பாரு. நான் அந்த கேமரா அசிஸ்டண்ட்டு ரியாக்டே பண்ண மாட்டேன், அப்படியே இருப்பார். நானும் அவரை சொல்ல முடியாது இல்லை, சார் இவரு தான் கொடுக்க சொன்னார்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அது வேற சொல்லி கொடுப்பாரு, இங்கே கொடு, இது இங்கே ஒரு 6 feet 8 feet இதில் தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கும், இப்படிலாம் வந்து ஒரு விஷயத்த ஒன்றுன்னா சொல்லி கொடுப்பாரு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் நீ மினிமமாக இவ்வளோ டிஸ்டன்ஸில் நீ கொடுத்தீங்கன்னா அது ஃபோக்கஸ் இருக்கும், கேமராவுக்கும் ஆர்டிஸ்ட்க்கு இன்பிட்வீனில் இருக்க இவ்வளோ மினிமமாக கொடு ஃபோக்கஸ் இருக்கும், இப்படிலாம் ஒன்றுனா சொல்லுவார். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. என்னன்னா அங்கே வந்து நம்ம அன்னைக்கு திட்டுவாங்களன்னா வந்து ஐயோ நம்ம ஒழுங்காக வேலை செய்யலை போல, டைரக்டர் நம்ம திட்டல
அப்படின்னு ஒன்று தோணும். நடிக்கிறவங்களும் அப்படிதான். ஐயோ நீங்கள் என்ன டைரக்டர் திட்டவே இல்லையே, நம்ம சரியாக பண்ணலையோ, அவருக்கு பிடிக்காம போயிட்டோம், இப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவர் திட்டுறது தான் அது மிகப்பெரிய, திட்டு வாங்குறது தான் பெரிய சந்தோஷமான விஷயம். அது அதான் பெரிய பாராட்டம். ஆமாம்மா, அதுதான் பெரிய பாராட்டும் கூட. ஸ்பாட்டுக்கு வந்தோம், ஏய் ராமகிருஷ்ணா அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டைரக்டர் கூப்பிட்டு எடுத்துட்டு வருவார். ஏதாவது ஒரு சீனுக்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா அவரே செஞ்சு எடுத்துட்டு வருவார். அதெல்லாம் பயங்கர ஆச்சரியம். அதே மாதிரி அவரோட ஸ்கிரிப்ட் சீன் பேப்பர் வரும், வந்தோடனே அதை நான் தான் அது கார்லேருந்து எடுத்துட்டு வந்து சாணக்கியான அசோசியேட் டைரக்டர் அவர்கிட்ட கொடுப்பேன். அது அந்த ஸ்கிரிப்ட் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு தாங்க. நம்ம கடைசியாக ஒர்க் பண்ணது ஆமாம் சீரியலில் நான் தான் நினைக்கிறேன், சரண் சாருக்கு அதான் ஏதோ ஒரு இப்போ கேபி சார்கிட்ட கூட இருந்து கற்றுக்கிட்ட மாதிரி சேரன் சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்? சேரன் சார்லாம் பெரிய யூனிவர்சிட்டிங்க. அதெல்லாம் வந்து அது வேறு, அவர் நிச்சயமாக வேறு. ஏன்னா கேபி சாரோட ஸ்டைல் வேறு. ரெண்டாவது அவர்கிட்ட நான் பெரிய லாங் ஜேர்னி எல்லாம் ட்ராவல்லாம் பண்ணலை. அது ஒரு சீரியல், அந்த டெலிஃபிலிம்ன்றது வந்து அது என்ன மாதிரியான ஒரு காம்பாக்டில். பட் இது நமக்கு புதுசு இல்லை, புதுசு இல்லை. அவர் பக்கத்தில் நிற்கிறதே நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கேபி சார் பக்கத்தில் நிற்கிறதே சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் அது காட்டுறேன். அதெல்லாம் பெரிய ஆமாம் வீடியோவில் போடலாம். நான் கண்டிப்பாக தரேன். நான் அதெல்லாம் ரொம்ப மெமரபிள் தான். அது பக்கத்தில் நிற்கிறதே ரொம்ப வல்லாதியாக இருக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாருன்னா வாடா அப்படின்னு ஒரு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எல்லாம், அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய ஐயோ அது வேறு. பட் சேரன் சார் வந்து உணர்வுகளுக்குள்ள ட்ராவல் ஆவார்ல. ஏன்னா அது அவருக்கும் அதோட கேபி சாரோட ட்ராவல் அது ஒன்று இருக்குது. பட் இது வந்து நான் கொஞ்சம் வேலை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட வந்து சேர்றேன். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்படி டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது இவர் எதுக்கு சடனாக கூப்பிடுவார், எதுக்கு இந்த ட்ராலி போட்டேன் நான் அப்படிம்பாரு சேரன் சார். என்னடா அது இப்படி கேட்குறாரு அப்படின்னா. ஸோ இப்போ டைலாக் பேப்பர் நம்மகிட்ட தான் இருக்கும். ஓகே, இது வந்து தேட்டரில் இப்படி ஒரு மூடை கொடுக்கும், அதுக்கு ஒரு மியூசிக்கல் தேவை. இப்போ ஒரு ட்ராலியில் வரும்போது என்னென்னா அவன் பேசுகிறான், அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆர்ஆர் போச்சு அப்படின்னா ஆடியன்ஸை வந்து டைரெக்டாக கனெக்ட் இப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தெரியல அது எத்தனை அசினேட்டருக்கு சொன்னார்ன்றது இல்லை. பட் எனக்கு நான் அதை பர்சனலாக பாண்டர் பூமியிலலாம் நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் அதை சொல்லுவார் சடனாக, ஏன் இந்த ஷார்ட்டை வச்சேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். தம்பி சூப்பரா அப்படிம்பாரு. அப்புறம் அன்னைக்கு தான் வந்து காலையில் வந்து அந்த எடுக்க போகிறோம் சீன் அப்படின்னா ஸ்பாட்டில் வந்து அந்த சீன் பேப்பர் கொடுப்பாரு. அவரு நுணுக்கி எழுதியிருப்பார். அது புரியுறதே ரொம்ப கஷ்டம். கடகடன்னு உட்காந்து அதை காப்பி பண்ணி டப்புன்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அதை கொடுத்து அதை சொல்லும்போது அது வந்து அவருக்கு நம்மளோட வேலைகள் வந்து அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குல்ல, அந்த கெமிஸ்ட்ரி வந்து அது எனக்கும் அவருக்கும் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அது அப்படியே வேறையா மாறுதுன்னு அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர்கிட்ட இருந்தது ஒவ்வொரு நாளுமே வந்து அது வந்து ஒரு பெரிய வெள்ளை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான், நான் உங்ககிட்ட நான் வேலை கற்றுக்க வந்திருக்கேன், நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ அதுதான் நான் தெரியல, எனக்கு வந்து அவ்வளோ அந்த மெச்சூரிட்டி அப்பயே எனக்கு இருந்திருக்கு போல. பட் அதை சொல்ல தெரியல. இப்போ அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது, அனலைஸ் பண்ணும்போது ஆமாம் இல்லை ஓகே இல்லை வேறு எதுவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பர்சனலாவோ இல்லை மற்ற விஷயங்களாவோ அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து இவர்கிட்ட வேலை மட்டும் தான் கற்றுருக்குறோம் அப்படின்னு எனக்கு ஒன்றுக்குள்ள இப்போ நினைக்கும் போது அது தோணுது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இப்போ ஒரு மாரி செல்வராஜ் சார், ஸோ அவர் வேற ஒன்று பண்ணுறாரு, அவர் வேற ஒரு மேஜிக் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ என்னன்னா இப்போ சேரன் சார் வந்து இப்போ அவர் அந்த உயிர்ப்போடு இருக்கிற அந்த கதைகள்லாம் இப்போ பண்ணாலும் இப்போ அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது. அது ஏன் அதை வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது பெரிய எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் மாரி செல்வராஜ் சார் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு படம் ஒரு பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க. என்னடா அது ஒவ்வொருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வெவ்வேறையாக இருக்குது, எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது அவங்க ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லார்ஜ் ஸ்கேல், பட்ஜெட்டாகவும் சரி அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி அப்படி ஒரு பெரிய லார்ஜான ஸ்கேலில் இருக்காங்க. நம்ம அதை அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ ஏன்னா அது இப்படி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இப்படி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீ ஷூட் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஒரு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் 5 lakhs ஒரு கால் ஷீட்டுக்கு 5 lakhs. அதை பார்க்கறதுக்கே நமக்கு அப்படியே நின்று, நான் உங்களுக்கு ஷார்ட்டில் நான் கூப்பிட்றேன், இருங்கடா டே இதை பார்க்குறேன் இருங்கடா டே, இப்படிலாம் ஒரு ஹேண்ட்லிங் பார்த்ததே கிடையாது. சும்மா பசங்க சிரிப்பாங்க அசிஸ்டன்ட் அண்ணா ஏன்னா நீங்கள் வேறு அப்படிமா நான் நிற்கிறேன் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரேமில் வந்து இப்போ 2000 பேர் நிற்கிறாங்க, ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாங்க.
பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்ன மாதிரியான கோஆர்டினேஷனு அதாங்க. அது வந்து அந்த எக்ஸிகியூஷன்றது வந்து இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும் நிஜமாவே. நமக்கு என்னன்னா, நான் பழைய சினிமாவில் இல்லை, திரும்ப திரும்ப அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சொல்கிறேன், அது ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒன்று பார்த்துட்டு வரும்போது அது வந்து ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. ஆஹா, நம்ம ஒன்று பண்ணும்போது அதை செய்யணும்டா அப்படின்னு ஒன்று தோண வைக்குது. ஸோ இப்போ நீங்கள் உதவியக்கா இருந்த சமயத்தில் தான் ஏப்ரல் மாதத்தில் படத்தில் நடிக்கிறதுக்கு ஆமாம் சான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஆமாம். ஸோ இல்லை நான் ஆக்சுவலி அவர் ஸ்டான்லி வந்து என்ன சொன்னார்னா, நண்பா அவர் படம் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னாரு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே. நான் சேரன் சார்ட்டு இருந்துட்டு எப்படிங்க அப்புறம் நான் வந்து புது டேரக்டர்லாம் நான் இல்லைங்க அப்படின்னு. வாரன் பாபு தான் டேரக்டர். அப்போ அவர் வந்து நடிக்க போயிருந்தார், அந்த சொல்ல மறந்துக்கிறது ஏதோ நடிச்சுட்டு இருந்தார். ஸோ நடிக்கிறார்ல, சும்மா அந்த கேப்பில் தான் வாங்க நண்பான்னு அப்படியே ஃப்ரெண்ட்லியாக போய் அதை ஒர்க் பண்ணலான்னு போனது. போன இடத்துல வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு யாராவது சொதப்புவாங்கல்ல, அப்போ நான் வந்து ஒரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஜேபி சார் அதை பார்த்து, நடிகர் ஜெயபிரகாஷ் சார், அவர் தானே ப்ரொடியூசர். ஓகே. ஸோ அவர் பார்த்து, ஏங்க இவர் நல்லா பண்ணுறாருங்க, இவரை வேணா பண்ண சொல்லுங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு போல. இது நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே நம்ம அதை திடீர்னு ஒரு நாள் வந்து கிண்டி ட்ரெயின் ட்ராக்ல இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, சென்டரில் உட்காந்துட்ருக்கோம் ஒரு மாண்டேஜஸ். திடீர்னு அவர் போங்க 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 நீங்கள் போய் அதை பண்ணுங்க. ஏன் நான் ஏன் போய் பண்ணணும்? ட்ரெயின் வந்துட்டு மிஸ் ஆகிடும், போங்க போங்கன்றாங்க. ஏங்க நான் நடிக்கிறேன்னா இல்லைன்னு தெரியாது, நீங்கள் என்னங்க நீங்கள் ட்ரெயின் போயிடுச்சுப்பா, ஷார்ட் மிஸ் ஆகிடும் போகணும்னு அப்படின்னா. அப்புறம் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷார்ட் பார்த்தீங்களா தெரியும், அந்த சாங்கில் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகும், இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகும், நடுவில் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஸ்னேகா ஸ்ரீகாந்த் எல்லாம், நான் மட்டும் டான்ஸ் ஆடுவேன். ஸோ அந்த ஷார்ட்டு அந்த மாண்டேஜஸ் வந்து பயங்கர அதை ஒரு மாதிரி கேலப்பா நான் அதை வந்து செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் நான் போனேன் நடிக்க சொன்னது. பார்த்தியா எவ்வளோ பிரமாதம் வந்துச்சு பாரு. ஏன்னா அது மனசே மனசே சாங்கு, சோகமான சாங்கு, அதில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மாண்டேஜஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அதை அவர் சொல்லவே இல்லை, நானாக தான் அதை செஞ்சது. பார்த்தியா இதுதான் நண்பா வேணும், தயவுசெய்து நீ பண்ணுன்பா. இதை ரஷ்யா பார்த்ததுக்கப்புறம் ஜேபி சார் அதை வந்து சாங் பண்ணி இவரே பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அது அதுக்கப்புறம் எத்தனை படம் நம்ம வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்க சொல்லி அப்படியே நிறைய படம் வந்துச்சு. ஐயோ வேணாங்க நமக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்தோம்னு வச்சுங்க. ஏன்னா அந்த படமே ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அப்போ காலேஜ் பசங்க மத்தியில வந்து பயங்கர ஃபேர்வெல் சாங்லாம் வந்து பயங்கர, அதுல வந்து நானும் வெங்கட் பிரபு எல்லாம் வந்து இப்ப பார்த்தாலும் பிரபு நல்லா என்னன்னா ஆமா இல்ல அப்படியே பாரு, இன்னைக்கு பெரிய டைரக்டர். அதெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலி நீங்க ஹீரோ நடிக்கும் போது அவரும் அந்த சரண் சாரோட கேங்ல தான் இருந்திருப்பாரு. ஆமா, அந்த படத்துல ஒரு பாட்டும் பாடி இருப்பாரு. இல்ல அதுதான் முட்டத்து பக்கத்துல ஓப்பனிங் சாங் அவர் தானே. அதான் பாருங்களேன், அது எவ்வளவு ஒரு மாறுதல் பாருங்க, எவ்வளவு மாற்றம். அது பயங்கர ஆச்சரியமான. இன்னைக்கு வந்து டாப் 5 டைரக்டர்ஸ்ல வந்து பிரபுவும் இருக்காரு அப்படின் போது அது பயங்கர சந்தோஷம். சில விஷயங்கள்லாம் பேசிப்போம், இல்லைண்ணா அப்படி இருந்துச்சுல அப்படி பாரு, நானும் ஆமா அப்படிதான் இல்லை அப்படின்னு ஒரே சிரிச்சு அதை சிரிச்சுட்டு. இப்போ ஒரு விஜய் சார் படம் கமிட் ஆனோடனே விஷ் பண்ணேன், தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னாரு. சரி ஓகே சொல்கிறேன். அது ஒரு இடத்துல இருந்துட்டு வெளியில் வந்துட்டு எங்கெங்கே யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து இருக்குல்ல. ஸோ அது பயங்கர ஆச்சரியம் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண பெரிய பொண்ணா அது கோரிப்பாளையம் தான். ஏன்னா வந்து நான் மதுரை தான். வந்து இப்பயும் அந்த பாண்டி கோயில்ல ஏதாவது கெடா வீட்டுக்கு போனா அந்த மாதிரி ஒரு தார்பாயை விரிச்சுட்டு ஒரு 4 பேர் தர கடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுல ஒரு ஆளாவே நீங்க இருந்தீங்க. ஸோ அந்த கேரக்டர் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்ததா இல்ல ரொம்ப இயல்பா பண்ணிட்டீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன், எனக்கு நடிக்கிறது ஒரு பெரிய இதுவா இல்லை, எனக்கு ஒரே பெரிய சேலஞ்சிங்கா இருந்து இந்த டோப் அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சுன்னா அது ஸ்மோக் பண்றோம்னா அது பண்ணிடலாம். அது இந்த கஞ்சாலுக்கு அது எல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற கும்பலை கிட்ட பேசி இது எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் மேன், அவர் வந்து அந்த சுருட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அந்த ஸ்டஃப்பை போட்டு அப்படின்னு இழுப்பாங்க. ஓகே, அது வந்து அது பயங்கரமான, அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எங்கேயோ பார்த்தது நான். அது அடிக்கிற ஸ்டைலே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது அவர் டைரக்டர் ராம்கே இது எங்க பிடிச்ச அப்படின்னா, சரி எதையா ஒன்றும் பண்ண வேண்டியதானே, நான் குண்டாக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் நமக்கு. ரெண்டாவது நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், சத்தியம். அது எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வாய் ஒரு இருக்கும் பாருங்களேன், நமக்கு அப்படி ஒரு அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த சீன் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் படத்துலேருந்தே இருக்கு, ஸ்மோக்கிங் சீன். ஆமாம், அது ஒரு அதாவது ஒரு விஷயங்க. அது படத்துக்கு மட்டும்தான் அதை செய்கிறாங்க அப்படின்ற அந்த புரிதல் பொது சமூகத்துக்கு இருக்க மாட்டேன். அது ரெண்டாவது அதை வந்து
அது ரொம்ப ஜாஸ்தியாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். அந்த மாதிரியான சில பெரிய மனிதர்களுக்கும் அது இருக்க மாட்டேங்குது. ஓகேடா, அவன் உடனே அதை பார்த்தானா அதை செஞ்சிடறானா என்ன? படத்தில் 1000 விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாரு. இப்போ விஜய் சாரி படத்தில் 1000 விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாரு. 1000 விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறாரு. எதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க? தம் அடிக்கிறாருனே அதை தான் சொல்கிறேன். நீ இது பண்ணீங்க, அதனால் இதை ஃபாலோ பண்ணாங்க, சூப்பர் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. நீங்கள் அப்படி பண்ணுற ஆட்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து இப்படி தம் அடிக்கலாமா? வேணாங்க, அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அவரே யோசிப்பார், அட ஆமா இல்லை அப்படின்னு. அதெல்லாம் விட்டுருவீங்க. 1000 விஷயங்கள் நல்ல விஷயம். இப்போ தன்னை ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு வச்சு பண்ணார்ல, யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாங்களாங்க? ஒரு பொலிட்டிஷியன் சொல்லுங்களேன். இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு, அது 2 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வாங்கினவங்களுக்கு 10th +2 அத்தனை பேருக்கும் சேர்த்து வச்சு ஒரு மனிதர் காலையிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நின்று அத்தனை பேர் ஃபேமிலி கூட நின்று ஃபோட்டோ கொடுத்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி, ஒரு பொண்ணுக்கு வயர் நெக் இப்படிலாம் கொடுத்து, வயர் நெக்லஸ்லாம் கொடுத்து அவர் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஒரு தலைவர், நீங்கள் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் விஜய் சார், இன்னொன்று நீங்கள் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்ல. எப்படி அவர் செய்யாத தவிர நீங்கள் சுட்டி காட்டுறீங்களோ அதே மாதிரி அவர் செய்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதுதான் ஒரு பொதுவான ஒரு 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 குணம். அதை விட்டு தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுறீங்க, அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவருக்கு இன்னமும் நிறைய ஒன்று வரும் இல்லை, தோணும் இல்லை. அவர் அரசியலுக்கு வராரு வரல, அவர் அதுக்காகத்தான் செய்கிறாருன்றதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. அது ஒவ்வொரு தனி மனிதனோட விருப்பம் அது. ஓகே, பட் பொதுவாக ஒன்று நல்லது செய்கிறாங்களே, அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம்ல. கண்டிப்பாக அதுதானே நியாயம் அது இல்லையா? ஸோ அதை விட்டுட்டு இது வந்து சினிமாவில் சிகரெட் குடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து சினிமாவுக்கு மட்டும்தாங்க. அவன் பொது வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்றதாங்க நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்னோட பொறுத்து என்ன சொல்லிக்கிறேன் அதுதான். நான் அது வர எனக்கு நான் தம் அடிக்க மாட்டேன் நான். பட் அது காட்சிக்கு தேவைன்னு போது அடிச்சுட்டு அவ்வளோதான், அதோட மறந்து விட்டு போயிடும். அதே தான் விஜய் சார் பண்ணுறாரு இல்லையா? நீ குடிக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே அது வந்து இளைஞர்கள்லாம் கெட்டு போயிடுவாங்கட்டா, நல்லது செய்கிறாரு இளைஞர்களுக்கு. இத்தனை இளைஞர்கள் வந்து நல்லது செஞ்சாங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன் இல்லையா? அதான் அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து ராசுமதன் சாரோட அந்த பேட்டர்னான படங்கள், ஏன்னா வந்து இப்போ சினிமா வந்து முன்னாடி அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான படங்கள் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேக்கிங்கில் திரும்ப ஆரம்பிச்சது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம், அதே மாதிரி விஸ்வாசம்னு ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ள தான் வந்திருக்கு. ஸோ மதுரவன் சாரோட படங்களுமே அந்த மாதிரியான படங்கள் தான். பாண்டியா இருக்கட்டும், ஸோ இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா அந்த படங்கள் அதே மாதிரி நிறைய படங்கள் அவர் கொடுத்துருப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவரை? நிச்சயமாங்க, அது பெரிய இழப்பு தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சோல்ஃபுல்லான டைரக்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு இல்லாத அப்படின்போது தான் அதோட இழப்பு எவ்வளோ பெருசுன்னு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஹாரரு நமக்கு அவேவா இருக்கிற திரைப்படங்கள் தான் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. நமக்கான ஒரு நமக்கான திரைப்படங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த திரைப்படங்கள் எங்கேயோ எப்போ ஒரு இடத்துல வரும்போது தான் அதை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா? இப்போ சேரன் சார்லாம் வந்து தொடர்ந்து படம் பண்ணாமல் போனதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நமக்கு இழப்பு தான், ஆடியன்ஸ்க்கு இழப்பு தான். அது வந்து அது படம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அவரோட முடிவு தான் வச்சுங்களேன். ஆனால் ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு வரும்போது அதை அவர் செஞ்சு தாக்கணும். அது ஏன்னா அவரோட கடமை அது. அதை விட்டுட்டு எங்கேயோ அவர் போயிட்டு எதையோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. பட் ராசுமதுரன் தான் இருந்திருந்தாருன்னா அடுத்தடுத்து வெவ்வேறு ஒரு உணர்வுகளையும் உறவுகளையும் ரத்தத்தையும் சதையுமே சொல்லியிருப்பாரு. சிங்கம்புலி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், ஒருத்தன் போயிட்டான் ஆரம்பிக்கு, எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு தெரியுமான்னாரு. ஸோ அப்போ அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா. அது இதே வார்த்தை அப்படியே சொன்னார். கருப்பியா மட்டும் இருந்திருந்தான்னா இத்தனை பேருக்கு வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துருவாங்க, போயிட்டு ஆரம்பிக்கு அப்படின்னு அதை வருத்தப்பட்டு அதை ஒரு பதிவு பண்ணது. அது சாதாரண வார்த்தையாக என்னால் கடக்க முடியல. அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கரு டக்குன்னு நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வந்துடுவார். எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு என்ன சொல்ல சோலான ஒரு விஷயத்தை தொடுவார். போயிடுச்சு எனக்கு. சேரன் சார் அதெல்லாம் அவர்லாம் பண்ணணும். சேரன் சார்லாம் பண்ணார்னா இன்னமும் அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது. ஏன் வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க, நான் தெரியல. இது என்னன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் மாறிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. இல்லைன்னா விசுவாசத்தெல்லாம் அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். அந்த ஃபேமிலி அதை வந்து சரியாக சொல்லும்போது கடைக்குட்டி சிங்கத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா சொல்லுங்கள்? அந்த ஃபேமிலின்றது வந்து இப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை சரியான கலவையில் சொல்லணும்.
அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டெக்னாலஜி டெக்னிக்கலாக நிறைய வரத்தான் செய்யுது. பட் அட் த சேம் டைம் வந்து இப்படின்னு ஒரு விஷயம் வேல்யூ இருக்கு. எமோஷனுக்கு தாங்க வேல்யூ இருக்குது. இமோஷனுக்கு தான். நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணுற படங்கள்லையும் இமோஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதுவே மாமன்னனே எடுத்துக்கோங்களேன், அங்கே இமோஷன் தாங்க ஒர்க் அவுட் ஆகும். இமோஷன் மட்டுமே தான். எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, ஹைலி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு தான் அந்த படத்தையும் எடுத்தாங்க. நான் தான் கூட இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். பட் எங்கேயாவது அது தெரியுதா பாருங்கள். இமோஷன் மட்டும்தான் அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் மாமன்னனில். இன்ட்ரோல் பிளாக்ல வந்து உட்கார்பாணி அப்படின்னு சொல்லும்போது ஹோல் தேட்டரே கிளாப்ஸ் அடிக்குது. கிளைமாக்ஸில் வந்து வடிவேல் சார் உள்ள நுழையும் போது ஹோல் தேட்டர் கிளாப்ஸ் அடிக்குது. அது இமோஷன் தான், அங்கே டெக்னிக்கல் கிடையாது. ஸோ அதனால மாரி செல்வராஜ் வேற ஒரு டைமென்ஷனில் அந்த இமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு கடத்துறாரு. ஸோ எமோஷன் தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுங்க. எமோஷன் தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ விக்ரம்ல என்ன, கமல் சாருக்கும் அந்த குழந்தைக்குமான அந்த இமோஷன் இருக்குல்ல, அதுதானங்க படம். அதுதானே படம். எதுக்காக அவ்வளோ பெரிய வார் நடக்குது? அவனுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அப்புறம் அது இமோஷன் தானே. ஸோ அங்கே இருக்கிற அந்த எப்பவுமேங்க அவ்வளோ பெரிய ஹியூஜான படம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் விக்ரம். ஓகே, அவ்வளோ பெரிய கலெக்ஷன், மேசிவ் கலெக்ஷன். ஸோ அந்த படத்தில் இமோஷன் தான் இருக்குது. அந்த இமோஷனை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது தாங்க அது ஒரு பெரிய வெற்றி. அதனால தான் லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் பெய்டு டைரக்டராக இருக்காரு இல்லையா? சொல்கிறேன். அதனால அந்த இமோஷனை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குற டைரக்டர்ஸ் தாங்க இப்போ பெருசாக இருக்காங்க. அவங்க இமோஷனை மட்டுமே கடத்திட்டு போவாங்க, யார் சேரன் சாரோ இல்லை ராசுமதுரவனோ. பட் இவங்க வந்து டெக்னாலஜியில் டெக்னிக்கலாக ஒரு இமோஷனை கடத்துறாங்க. அது மிகப்பெரிய அது ஆளுமைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இமோஷன் தான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இயக்குனராகனு முயற்சி பண்ணிட்டு இருந்த சமயத்தில் படங்கள்லாம் கிடச்சிது, தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இயக்குனராகவும் ஒரு படம் பண்ணீங்க. ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசின விஷயம் வந்து எவ்வளோ ஸ்டெக்கில் தாண்டி அந்த ஒரு மேடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்றத அந்த ஸ்பீச்சிலே தெரியும். ஆனால் அந்த மேடையில் உட்காந்துருந்த நபர்கள், ஏன்னா வந்து சேரன் சார்லேருந்து ஆரம்பித்து மிஸ்கின் சார், கருப்பழனியப்பன்னு நீங்கள் சம்பாரிச்ச ஆட்கள் எல்லாருமே அந்த மேடையில் ஒரு மேடையில் பார்த்துடலாம். விக்ரமன் சார் எல்லாருமே. ஸோ அது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நம்மளுக்காக வந்து தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான இயக்குனர் எல்லாருமே வந்து அந்த டைம்ல எல்லா இயக்குனர்களும் இருந்தாங்க. பாக்யராஜ் சார்ல இருந்து எல்லாருமே இருந்தாங்க, பார்த்திபன் சார் எல்லாருமே இருந்தாங்க. அது என்னன்னா தெரியல எனக்கு. இப்போ நான் பாக்யராஜ் சார் பார்த்திபன் சார்கிட்ட போயிட்டு ஒரு கதை சொல்றதுக்கு, நான் இப்போ ஒரு ஹாட் ஸ்டாருக்கு நான் ஒரு படம் டைரக்ட் பண்றேன். ஓ சூப்பர். ஆமாம் ஆமாம் ஆமாம், டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ரொடக்ஷன் வந்துருந்து. அந்த ப்ரொடக்ஷனுக்காக போய் பாக்யராஜ் பார்த்திபன் சார்கிட்ட கதை சொன்னேன். நான் காலையில் இந்த மாதிரி ஒரு 12 o'clock நான் அவர்கிட்ட ஒரு நண்பர் மூலமாக நான் டைம் கேட்குறேன், சாரை மீட் பண்ணணும், கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு. அந்த நண்பர் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் எனக்கு அவர் வர சொல்லிடுங்க. உடனடியாக என்ன சந்திச்சார். உடனடியாக சந்திச்சார். ஒரு 1 hour ஒரு 1 hour கேப்பில் வர சொல்லுங்கள், ஃப்ரீயாக இருந்தானே வர சொல்லுங்கள், எந்த ஈகோ இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வாங்க அப்படின்னு. போய் மீட் பண்ணும்போது அவர் வர சொன்னார் பார்த்திபன் சார், ராமகிருஷ்ணன் உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உங்களோட அந்த போராட்டம் இருக்குல்ல, எஃபர்ட் இருக்குல்ல, அது அவ்வளோ நான் உங்களை வந்து நான் ரசிப்பேன். நான் ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படி நான் உங்களை பார்க்குறேன் நான். ஸோ அதனால தான் நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து நான் தள்ளி போடாமல் உடனே உங்களுக்கு சந்திக்கணும்னு சொன்னது. சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. இல்லை சார் அப்படி ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. கதையை கேட்டு முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இவ்வளோ மெச்சூர்டாக நீங்கள் பயங்கரமாக ஹேண்டில். இன்டர்வல் முடிச்சோடனே அவ்வளோ இதுக்கப்புறம் கதை இருக்கா, எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க கேளுங்க சார் சொல்கிறேன் அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, நான் டிரெக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஆக்டராக, ஹீரோவாக நீங்கள் என்ன பயங்கரமாக இது பண்ணிட்டீங்க, ஏமாற்றிட்டீங்க. அன்பிரடிக்டபுளாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, உங்களோட ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். நான் பீக்கில் இருந்தேன். பீக்கில் இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு படங்கள் எனக்கு சரிவர அமையாத சூழல் இருக்கும்போது நம்ம யார் கூடயாவது சேர்ந்து நடிக்கணும்டான்னு முடிவு பண்ணேன் நான். ஸோ அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணும்போது சில பேரை நான் சந்தித்தேன். எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நெருக்கமான ஆட்கள் அப்படின்னு நினச்சேன் ஆட்களோட நான் போய் சந்திக்கிறேன், நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒன்று தான் சொன்னாங்க, இல்லை உங்க கூட நான் சேர்ந்து நடிக்க தயாராக இல்லைன்னா. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னடா சொல்கிறீங்க, ஏன் இல்லைங்க, இப்போ அவங்க எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டாங்க, உங்க கூட நான் சேர்ந்து நடிக்க தயாராக இல்லை அப்படின்னு என்கிட்ட நேரடியாகவே சொன்னாங்க. எனக்கு அப்போது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். அதே சூழ்நிலையில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நான் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு நான் வந்து அந்த உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், தயங்காதீங்க, ஓகேவா, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ இது என்னன்னா, நமக்கே தெரியாமல் அவங்க நம்ம ரொம்ப
இது பண்ண சுந்தர் சி சார் உங்கள் சாங்கை நான் அடிக்கடி பார்ப்பேன் ராமகிருஷ்ணன், உங்களோட அந்த உழைப்பு இருக்குல்ல உங்களை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சுந்தர் சி சார் சொல்ல. அது மாதிரி எங்கேயோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கு அது சரியான ஒரு 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 கனெக்டில் வந்து அதை வந்து சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அது நமக்கான ஸ்பேஸ் வேறையாக மாறும்னு நினைக்கிறேன். அத்தனை டைரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் என்ன அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்றது தான். அதனால் வந்து நான் பர்சனலாக அவங்கள ஒருத்தரையும் போய் பார்த்து நான் சொல்லேன் அதெல்லாம் அவங்கள எப்போன்னு சொல்லுங்கள் வந்துடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு அப்புறம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல, எதுவுமே செஞ்சதில்லை. பட் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து அது அது இருந்திருக்கு, தெரியல. தேங்க் காட் ஆக்சுவலி. சூப்பர். அதே மாதிரி வந்து இப்போ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நடித்த படங்கள் ஏதாவது இப்போ ரிலீஸுக்காக இருக்கா, இல்லை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படங்கள் வேறு ஏதாவது? அதுதான் இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள் அது இருக்குது, அது அதை சொல்லணும், அதை சொல்கிறேன். பட் எனக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் ஒரு 2-3 படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை தாங்க கொடுக்குறாங்க. அது இந்த நேரத்தில் அதை பதிவு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, துரோகங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. போங்களா அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறது. இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி அப்படின்றது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஏற்படுத்திக்கிட்ட இடைவெளி மட்டுமே கிடையாது, அந்த சரௌண்டிங்ஸ் ஏற்படுத்தின இடைவெளியுமே கூட அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வந்துடுறது நான் இப்போ. அது அது நான் செய்யணுன்றது அது என்னோட வேலை. அதை நீ வந்து ஏற்றுக்காமல் என்னை உதாசனப்படுத்திட்டு போகிற, என்னை அவமானப்படுத்திட்டு போகிறது அது உன்னோட வேலையாக இருக்குது. ஸோ அது யாருக்கு வந்து பலனோ அது அவங்க அனுபவிச்சுட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து வந்துடுறது விஷயம். இப்போது வந்து ஆர்ட்ஸாருக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன், டைரக்ஷன் பண்ணுறேன். ஆர்டிஸ்ட்ன்றது வந்து இதுக்கப்புறம் தான் யார் என்ன அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணும். பட் அது ஒரு நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அது புதுசான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கதையாக. இதுக்கப்புறம் எனக்கு அதான் நம்ம முத்தோடுக்குன்னு சங்கர் சாரோட அசோசியேட் அவர் தான் சொன்னார், சார் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டச் பண்ணாங்களா இந்த படம் மாதிரி தாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இது வந்து ஜானராக வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னாரு. அப்படி தான் இருக்கும். அதனால தான் ஆர்ட் சார் வந்து பயங்கரமாக அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க அது. ஸோ அதுதான் இப்போது அடுத்த அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. ஹோப்ஸ் இது நல்லா நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா, இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ மாமன்னனே தாண்டி உங்களோட கெரியரில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட அடுத்த படம் ஹாட் ஸ்டார் படம் வந்து வெற்றிகரமாக நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்றத விகடன் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலி விகடனில் உள்ளே வர்றதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஏன் வந்து நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம அந்த நான் என்னோட தயக்கம் தான் வந்து இத்தனை வருஷத்துக்கான கேப்பு. ஸோ அதுதான் மாமன்னன் அப்படின்றதா ஒரு தயக்கம். நீ தயங்கி நின்னீங்க அப்படின்னா வந்து அவன் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான் அப்படின்றது தான். நமக்கான உரிமையை வந்து நம்ம தான் வந்து மீட்டெடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதோட இது. ஸோ அந்த மாதிரி இந்த தயக்கத்துலேருந்து நான் மீண்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்றது வந்து ஸோ அது வந்து இவ்வளோ நாள் கழிச்சு விகடனில் வந்து நான் அதை பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி விகடன் வியூவர்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.